ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரிசுல் காட்ஸ் ஆர்ட் கேலரி மியூசியம் போயிருந்தோம். இது போர்ன்மவுத் அப்படின்ற ஒரு சிட்டியில் இருக்குது. இது இங்கிலாந்தில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸ்ட் மியூசியமு. ஸோ இது யூகேயில் நாங்கள் இருக்க பிளேஸ்லேருந்து நாங்கள் ஒரு 4 to 5 hours ட்ராவல் பண்ணி நாங்கள் இங்கே வந்தோம் இது பார்க்குறதுக்காக. ஜஸ்ட் என்ட்ரன்ஸ் இது தான். என்ட்ரன்ஸ் வழியாக நம்ம அந்த மியூசியம்குள்ளே போனால் அவங்க என்ட்ரன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழ் சைடில் போனால் அங்கே ரிசப்ஷன் இருக்குது. அந்த ரிசப்ஷனில் போயிட்டு நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம மேலே போக முடியும். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ஆர்ட் கேலரியும், செகண்ட் ஃப்ளோரில் மியூசியமும் இருக்குது. நாங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போய் கேட்டோம் எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸுன்னு சொல்லிட்டு. 12 pounds சொன்னாங்க அடல்ட்ஸ்க்கு, கிட்ஸுக்கு ஃப்ரீ. ஸோ 2 பேருக்கும் 12 pounds எடுத்துகிட்டு டிக்கெட் கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் மேலே போயிட்டோம். இதுதான் அந்த ஆர்ட் கேலரி. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஆர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே அவங்க ப்ரைஸும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. வாங்குறவங்க வாங்கலாம், பிடிச்சிருக்கவங்க வாங்குறாங்க. அண்ட் ஆல்சோ இது எல்லாமே பாருங்களேன் ரொம்ப ரேர் ஆர்ட்ஸ். இது எல்லாமே ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் பார்த்தோம், எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ அப்படி இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் லிமிட்டடாக வச்சுருந்தாங்க. பட் இதுலேயும் பிடிச்சவங்க வாங்கிக்கிறாங்க. நாங்கள் அப்படியே மேலே செகண்ட் ஃப்ளோர் போயிட்டோம். இதுதான் செகண்ட் ஃப்ளோர் போனால் உள்ள அவங்களோட ஹால். ஆக்சுவலாக இந்த மியூசியம் எப்படி வந்துச்சுன்னா, இது வந்து சர் மெர்டன் ரிசுல் கோட்ஸ் என்பவர் அவங்க ஒய்ஃப் ஆனிக்காக கிஃப்ட் பண்ண ஹவுஸ் இது. ஸோ அந்த ஹவுஸோட எல்லா இன்டீரியர்ஸ் எல்லாமே அவர் ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸோட ஆர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. இன்டீரியர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருப்பார். அவர் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற எல்லா ஆர்ட்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு வர்றது, ரொம்ப ரேர் பெயிண்டிங்ஸ் கலெக்ட் பண்ணுறது, அது எல்லாமே கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அது அவங்க எல்லாமே அங்கேருந்து எல்லாமே கொஞ்சம் ரொம்ப ரேர் ஆர்ட்ஸ் தான் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குயின் விக்டோரியாவோட ஆர்ட்ஸு. ஸோ அதெல்லாமே கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், குயின் விக்டோரியா வச்சுருக்காங்க. அது பக்கத்தில் அவங்க ரிலேட்டடாக இருக்கிற எல்லா ஆர்ட்ஸும் அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற எல்லாமே அவங்களுக்கு தேவையான எல்லா ஆர்ட்ஸுமே ரொம்ப ரேராக இருக்கிறது. இந்த பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கிட்ட போய் பார்த்தா ரொம்ப தத்ரூபமாக இருந்துச்சு. அது பெயிண்டிங் மாதிரி இல்லை, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. அது எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங் போல். ஸோ ரொம்ப வருஷமாக இதை அப்படியே பாதுகாத்து அப்படியே வச்சுருக்காங்க. எல்லாருக்கும் பப்ளிக் எல்லாருமே விசிட் பண்ணுறதுக்காக. ஸோ அங்கேருந்து எல்லா திங்ஸுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு. இந்த பெயிண்டிங்லாம் பாருங்களேன் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதெல்லாமே ரொம்ப ரேர் பெயிண்டிங் அண்ட் ரொம்ப காஸ்ட்லியான பெயிண்டிங்ஸு. ஸோ அது எல்லாமே அது அவங்க ஒய்ஃப்காக அவர் எல்லாமே பார்த்து கலெக்ட் பண்ணி, அது அவங்களோட யூஷுவல் ஹேபிட்ஸ் போல் வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ரேர் பெயிண்டிங்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அவங்க ஒய்ஃப்காக அவர் கிஃப்ட் பண்ணியிருக்காரு. இந்த ஹோமே அவங்க ஒய்ஃப்காக கிஃப்ட் பண்ணது தான். ப்ளஸ் அவங்க யூஸ் பண்ண எல்லா பொருட்களும் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஓலைச்சுவடி எங்கேருந்தோ அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த காலத்தில் இந்த எல்லாம் அந்த சீப்பு அது எல்லாமே இருக்குது பாருங்களேன். அந்த அவங்க யூஸ் பண்ண நைஃபு எல்லாமே, அது எல்லாமே அப்போ யூஸ் பண்ண எல்லாமே அவங்க வச்சுருந்துருக்குறாங்க. பட் அதில் என்னென்னமோ எழுதி இருந்தது. பட் எங்களுக்கு சரியாக புரியல. அதை நாங்கள் அதை நாங்கள் பார்த்தோம். அது எங்களுக்கு சரியாக புரியல. ஸோ அந்த திங்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இதெல்லாம் அந்த ஓல்டு டைமில் யூஸ் பண்ண ஸ்லிப்பர்ஸு, ஸோ அவங்க யூஸ் பண்ண கப்ஸு, ஸோ இது எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. ஜாப்பனீஸோட ஆர்ட் ஃபேக்ட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதுவுமே நிறைய இந்த பாருங்கள், அந்த போகிற டைமில் யூஸ் பண்ண அந்த வால், அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அந்த காலத்தில் யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, அது எல்லாமே அவங்க வச்சுருந்தாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் அவங்க சீலிங்கில் பண்ண பெயிண்டிங்லாம் பாருங்களேன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நேரில் பார்க்க இன்னும் அழகாக இருந்தது. இப்போது இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணுறது கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்துச்சு, ஈஸி. பட் அந்த காலத்துலேயே இவ்வளோ பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் பாருங்கள், இங்கேருந்து சீ வியூ தெரியும். ஸோ இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்க இங்கே ஜஸ்ட்டு ரெஸ்ட் பண்ணி அங்கே சீ வியூ பார்க்குற மாதிரி ஒரு ரூம் அப்போவே அவங்க கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இது கிளாஸ் டோரு. ஸோ இங்கேருந்து வெளியில் சீ தெரியும், அது ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ஸோ இங்கே ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி அவங்க ஒய்ஃப்காக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ரியலாக இருக்கிற பேர்ட்ஸ் இறந்து போனதை ப்ரிசர்வ் பண்ணி தான் வச்சுருக்காங்க.
இது நான் இது உண்மையா இல்லை இது டாயான்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். பட் இது ரொம்ப ஒரிஜினலாக உள்ளது, இறந்து போனதுக்கப்புறம் ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இது ஆனி அவங்க யூஸ் பண்ண பெட்ரூம் போல். அவங்க அந்த பெட்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. அந்த காட்லாம் பாருங்களேன், அந்த காலத்தில் செஞ்ச மரத்தில் அதே மாதிரி வச்சுருந்தாங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல். இங்கே பாருங்கள், அவங்க யூஸ் பண்ண ஜுவல்ஸ், அவங்க யூஸ் பண்ண நைஃப், அவங்களோட ஃபோட்டோகிராஃபி எல்லாமே இங்கே வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ண கன்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ரசல் காட்ஸ் வந்து 1921 இறந்துட்டார். ஆனி வந்து 1924 இறந்துட்டாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் இந்த ஹவுஸை வந்து மியூசியம்க்கு வந்து யூஸ் பண்ணிட்டாங்க இந்த கவர்மெண்ட்டு. ஸோ ஓவராலாக இது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு ஒரு 2 ஃப்ளோர்ஸ் கிட்டே இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே பார்த்துட்டு கிளம்பிட்டோம். எங்களுக்கு ஒரு 1.5 hours கிட்ட கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக பவுன்மவுத் வந்தீங்கன்னா இந்த பிளேஸை விசிட் பண்ணுங்கள். இது அவுட் சைட் வே. நம்ம அந்த மியூசியம்லேருந்து வெளியே வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் பீச் வியூ அந்த ஸ்ட்ரீட்லேயே தான் இருக்குது. அங்கே பாருங்கள் எல்லாருமே இருந்து பார்த்துட்ருக்காங்க. இதுதான் அந்த மியூசியம். இங்கேருந்து பாருங்களேன், அன்றைக்கி ஹாலிடே டைமு எவ்வளோ க்ரௌட் பாருங்கள் பீச்சில். நாங்கள் முடிச்சுட்டு பீச் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.